உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை, பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தனுசு ராசி நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறில் சனி பயிற்சியாக இருக்கிறார். தனுசு ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடமாக வர இருக்கிறார்கள். 4ஆம் இடத்திற்கு பேர் என்ன? அர்த்தாஷ்டம சனி என்று பொருள். அதாவது அஷ்டம சனியில் பாதி என்று பொருள். அர்த்தாஷ்டம சனி. பயங்கொள்ள தேவையில்லை. 4ஆம் இடம் என்பது வீடு, பூமி, வாகனம், சுகம், கல்வி, தாய். இதில் நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். சில பேருக்கு உடல்நிலை பாதிப்பு வரும், சில பேருக்கு வீடு, பூமி, யோகம் அமையும், சில பேருக்கு உடல்நிலை பாதிப்பு வந்து சரியாகவும் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிக்கு பிறகு 4ஆம் இடம் என்பது அர்த்தாஷ்டம சனின்னா 4ஆம் இடம், அது சுகஸ்தானத்தை குறிக்கிறதான் பொதுவாக. அடுத்து வீடு, பூமி, வாகனம், கல்வி, தாய், இத்தனை இடத்தையும் சொல்லக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். அதில் இன்பம், புகழ் எல்லாமே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர், 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர், 4ஆம் இடத்துக்கு போகிறார். குரு வீட்டுக்கு போகிறார். அங்கிருந்து 3 மாதங்களில் குரு பகவானுடைய பார்வையை பெற்று விடுவார். 100% அர்த்தாஷ்டம சனி பெரிய பாதிப்பை தருமோ என்ற பயத்துக்கு தேவையில்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, கோச்சாரத்தில் இருக்கின்ற கிரகங்களில் தசாபுத்தி சாதகம் இருந்தால் கோச்சார கிரகங்கள் வந்து பாதிப்பான இடத்துல இருக்கும்போது கூட நன்மையை செய்கிறத பார்த்துருக்கேன் நான். அதனால் அர்த்தாஷ்டம சனி என்று ரொம்ப பயமுறுத்தாங்க உங்களை ஜோதிடர்கள். தயவு செய்து தனுசு ராசி நேயர்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோருமே கல்வியில் ஆழ்ந்த அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் இடங்கள் ரொம்ப முக்கியமான இடம். கல்வி, போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இன்றைக்கி வாகனம் இல்லாமல் வாழ்க்கையே வாழ முடியாது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனால் 100% சனி பயிற்சி என்பது குரு வீட்டுக்கு பயிற்சியாக போகிறதுனால் பெரிய பாதிப்புகள் இல்லை என்பது ஒரு கருத்து. அடுத்தபடியாக 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி. அவரும் 8ஆம் இடத்துக்கு வரார். முதலில் கூறினோம் அட்டமத்துக்கு பாதி அர்த்தாஷ்டமம் என்று. அப்போ அட்டமத்துக்கு நேரடியாக குரு வரார். ராசிநாதன் என்று பொருள் குரு. ஒரு ராசிநாதன் உச்சம் பெறுவார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் என்று சொல்ல முடியுமே தவிர அது குற்றம்னு சொல்ல முடியாது. ராசிநாதன் உச்ச வீட்டுக்கு வரார். விரயஸ்தானத்தை பார்ப்பார், குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்த்துருவார். விரயம் என்பது குருவால் ஆக வேண்டிய விரயம் என்ன நடக்கும்? சுப விரயம் நடக்கும். திருமணம் ஆகாதவங்க வீட்டில் திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவர்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் இருக்கும். வீடு கட்டாதவங்க இடத்துல வீடு கட்டுவீங்க. வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் சில பேருக்கு வந்து பணம் பெருக்கம் ஏற்படும், தொழிலில் மேன்மை ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும், சொல் பலிதம் ஏற்படும். கமிஷன் ஏஜெண்டில் இருக்கிறவங்களுக்கு கமிஷன் ஏஜெண்ட் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். எதிர்பாராத வெற்றிகளை வந்து குரு பகவானுடைய பார்வை செய்துவிடும். அதே சமயத்தில் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால விரய செலவும் ஏற்படும். அது சுப விரயமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சனி பகவானால் ஏற்படுகின்ற விரயம் அசுப விரயமாக இருக்கும், அதாவது கெட்ட விரயமாக இருக்கும். சுப விரயம் என்பது குருவால் மட்டுமே சுப விரயம் செய்யப்படும். வீடு, பூமி, வாகனம், அந்த மாதிரி செல்வ சேர்க்கை, தங்கம் வாங்குதல். குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னாலும் தங்கத்துக்கு சொந்தக்காரர் வந்து குரு தான். அவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். தங்கம் விலை ஏறிக்கிட்டு இருக்கு, அது வேற விஷயம். உச்சம் பெற போனாலும் இன்னும் தங்க விலை அதிகமாகுதோ என்னமோங்கிற மாதிரி ஒரு பயம் வருகிறது. அது இயற்கையோட சூட்சும உலக நாடுகளுடைய பொருளாதார விஷயத்தை பொறுத்து அது நம்ம தனிப்பட்ட முறையில் பேச முடியாது. இருந்தாலும் தங்க விலை உயரதான் கூடும். ஏன்னா குரு 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுவார். தங்கத்தின் நாயகன் வந்து குரு. வெள்ளியின் நாயகன் சுக்கிரன். அவர் மாத கோள்களாக சுற்றி வர அவரை யாரும் பேசுகிறதே கிடையாது. சுக்கிரனை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. ஆகவே குரு பெயர்ச்சி என்பது 8ஆம் இடம் என்பது வந்து போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும்.
மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுத்தாது. விரயஸ்தானம் அது சுப விரயம். 2ஆம் இடம் வருமானஸ்தானம். 4ஆம் இடம் வீடு, பூமி, வாகனம். இதனால் 100% சனி பெயர்ச்சி நன்மையை தரும். குரு பெயர்ச்சியும் நன்மையைத்தான் தரும். ஏன்னா உங்களுக்கு தான் அர்த்தாஷ்டமம் அப்படின்னும் 8ஆம் இடம் என்னும் பயமுறுத்துவாங்க ஜோசியர்கள். தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். மேலும் நீங்கள் கோச்சாரத்தில் இருக்கிற கிரகத்துக்கு பற்றி கவலைப்படவே வேண்டாம். தசாபுத்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். அதை ஒரு ஜோதிடரிடம் அணுகி உங்களுடைய தசாபுத்தி சாதகமாக இருந்தால் அதற்கான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள வேண்டும். பாதகமாக இருந்தால் இறை பக்தியை நாட வேண்டும். நீங்களாம் முருகனை அதிகமாக நேசிக்க வேண்டும். குலதெய்வத்தை அதிகம் வணங்க வேண்டும். குரு பகவான் என்றால் முருகன் தானே. திருச்செந்தூர் முருகனை போய் பாருங்கள், உங்களுக்கு எந்த குறையுமே வராது. குலதெய்வத்தை வணங்குங்க, நிச்சயமாக எந்த குறையும் வராது. குரு என்றால் சிவன் என்று பொருள் வேறு. திருவண்ணாமலை போங்க, கிரிவலம் போயிட்டு வாங்க, எந்த குறைபாடும் உங்களுக்கு வராது. ஏன்னா 8ஆம் இடங்கிறது கெட்ட இடம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு தூரம் நீங்கள் பக்தியோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக 8ஆம் இடம் என்பது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைஞ்சு உச்சம் பெறுவார். அடுத்ததாக ஆண்டின் இறுதி காலகட்டத்தில் நவம்பர் மாதத்தில் ராகுகேது பயிற்சி ஆகிறது. அவர்களும் பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவாங்க. ஆக மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் நடக்க போகிற ராகு, கேது, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி சுமாரான பலன். ஜனனகாலம் நல்லாக ஜனனகாலத்தில் பலமான யோகங்கள் இருந்து தசாபுத்திகள் சாதகமாக தான் நிச்சயமாக பயப்பட வேண்டாம். பொதுவாக பக்தியை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், நிச்சயமாக பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு சிறந்த ஆண்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இட வேண்டாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன். Yeah.